ஒடுங்கும் பிணி, பிறவி, கேடு. வாழ்க்கையில் இந்த 3 தான் இருக்கு இந்த வாழ்க்கை காரணம். ஒடுங்கும் பிணினா பிணி அடங்கி போவதுன்னு பொருள் இல்லை. அது வருவதற்கு முன்னே அது மறைஞ்சிருக்கு, பதுங்கி இருக்கு பிணி என்பது. அந்த பிணியில மிகப்பெரிய பிணி எது? பிறவி. அது அடுத்த சொல்ல வச்சார். பிறவி பிணியை காட்டிலும் பெரும் பிணி உண்டா வச்சார். அதுக்கப்புறம் அந்த பிறவி எடுத்தா என்ன வருகிறது? துன்பம். அதான் கேடுங்கிறார். ஒடுங்கும் பிணி, பிறவி, கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை இது ஒழிய தவம் அடங்கும் இடங்கருதி. இதுக்கு சரியான இடம் எது? இந்த துன்பம் எல்லாம் போய் நம்ம சுகமா இருக்கணும் அப்படின்னா நின்றீர். நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க. இங்க இடங்கருதி நின்றீர் எல்லாம் அடிகள் அடி நீழல் கீழானம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கெங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒலி தொடங்கும் கடந்தை தடங் கோயில் சேர் தூங்கானை மாடத் தொழுமின்களே. இந்த பிணி, அதனால் விளைகின்ற பிறவி, இந்த பிறவியிலே விளைகின்ற துன்பங்கள், இதெல்லாம் தீர நான் எங்கே உட்கார்ந்து தவம் செய்து அடங்க வேண்டும் என்று எதற்காக யோசிக்கிறீர்கள்? இங்க தூங்கானை மாடம் இருக்கு.